ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்சிஆர்டியிலேருந்து கொடுத்த 9th மேக்ஸோட அசைன்மெண்ட், செகண்ட் அசைன்மெண்ட் ஒப்படைவு 2 அலகு 2 மெய்யெண்கள் யூனிட் 2 ரியல் நம்பர்ஸ். அதில் கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பகுதி ஏ, பார்ட் ஏ, ஒரு மதிப்பெண் வினா, 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் 2√5 into 3√2 கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் 6√10, 5√7, 6√7, 6√10. இப்போ 2√5 into 3√2 என்ன பண்ணலாம்? 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 6. √5ஐயும் √2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5 into 2 10. 10 ரூட்குள்ளே போடணும். இதுலேயும் ஒரு ரூட் இருக்குது, இதுலேயும் ஒரு ரூட் இருக்கா? அப்போ 10 ரூட்குள்ளே போடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 6√10. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 6√10. செகண்ட் கொஸ்டின் √32 + √50. அது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் √82, 9√2, 82, 18. √32 எப்படி எழுதலாம்? 32ஐ ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்தலாம். 4 8s are 32, 4 2s are 8. அப்போ √32ஐ √4 into 4 into 2ன்னு எழுதலாம். 2 4க்கு பதிலாக ஒரு 4, இந்த √2. அதே மாதிரி அடுத்தது 50ஐ காரணிப்படுத்தினோம்னா, ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 5 10s are 50, மறுபடியும் 5 2s are 10. அப்போ √5 into 5 into 2, 2 5க்கு பதிலாக ஒரு 5, இந்த √2. அப்போ √32 + √50ங்கிறது 4√2 + 5√2ன்னு எழுதலாம். ஆட் பண்ணோம்னா 4 + 5 9, இந்த √2 காமனாக இருக்குது. இப்படி கூட எங்கே எழுதிக்கலாம், 4 + 5 √2 காமனாக. அப்போ 4 + 5ங்கிறது 9√2. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 9√2. தேர்ட் கொஸ்டின் n√a + n√bன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் a⁴n, b⁴n, ab whole power n, n√ab, √abன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஆப்ஷனுமே வராது. n காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா n into √a + √b அப்படின்னு தான் வரும். அந்த ஆன்சர் கொடுக்கவே இல்லை. அப்போ கொஸ்டின் ராங். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போடலாம், nth root of a into nth root of b. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா nth root of aங்கிறது a⁴1/n, nth root of bங்கிறது b⁴1/n. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ab whole power 1/n. ab whole power 1/nனா nth root of ab. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆன்சர் போடலாம். இந்த ஆப்ஷன் ஆன்சரில் இப்படி இருந்திருக்கணும், nth root of abன்னு இருக்கணும். கொஸ்டினில் இப்படி இருந்திருக்கணும். ரெண்டுமே அப்படி இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது. ஸோ கொஸ்டின் இஸ் ராங். Next, fourth question. Scientific notation of 102345 is 102345 இன் அறிவியல் குறியீடு. அறிவியல் குறியீடுனா ஃபஸ்ட்டு நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும்னா இங்கே பாயிண்ட் வைப்போம். அதுக்கப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. அதை 10⁵5 10⁵5ன்னு எழுதணும். எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனையே 10 பவரில் எழுதணும். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1.02345 into 10⁵. ஃபிஃப்த்து சம் 3√2/2√3 இன் பகுதியை விகிதப்படுத்தினால் கிடைக்கும் எளிய வடிவம். When written with a rational denominator, the expression 3√2/2√3 can be simplified as. ரேஷ்னலைசிங் த டினாமினேட்டர். பகுதியை விகிதப்படுத்துதுன்னா பகுதியில் என்ன ரூட்குள்ளே நம்பர் இருக்கோ அதே நம்பரால் பகுதி தொகுதி ரெண்டையும் பெருக்கணும். டினாமினேட்டரில் ரூட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்கிறது √3, 3√2/2√3. இந்த √3ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் தொகுதி பகுதி ரெண்டையும் பெருக்கணும். அப்போ 3√2/2√3 into √3/√3. இந்த 3 அப்படியே வந்துடும். √2 into √3ங்கிறது √6. கீழே 2 into √3 பெருக்குனா 3. ஸோ இப்போ வந்து இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது √6/2. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, √6/2. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம். சதுரத்தின் பக்க அளவு 3 into 10⁴4 மீட்டர் எனில் அதன் பரப்பு. சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 3 into 10⁴4 meters. இட்ஸ் ஏரியா இஸ். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் 6 into 10⁴4 meter square, 9 into 10⁴4 meter square, 9 into 10⁸8 meter square, 9 into 10⁻16 meter square. இப்போ பக்கம் சைடு கொடுத்துருக்காங்க 3 into 10⁴4 மீட்டர். பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏரியா a² is equal to a²னா ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 தடவை ஏவை போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 into 10⁴ into 3 into 10⁴.
இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10, 10 பவர் 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 10 பவர் 4 அடுக்கில் இருக்கிறத கூட்டிக்கணும். அப்போ 10 பவர் 4 + 4 10 பவர் 8 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, சி, 9 × 10 பவர் 8 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 7th சம். பின்வருவனவற்றுள் எவை முழுக்களின் கணங்கள்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் இஸ் இன்டீஜர்ஸ்? இன்டீஜர்ஸ் எது வரும்? கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் -2, -1, 0, 1/2, 2, -3, -2, -1, 0, 1 √2, -1, 0, 1, 2, 3, -2, -1.5, 0, 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ராக்ஷன் இருக்குது, பின்னம் இருக்குது. இதில் √2ன்னு இரேஷனல் நம்பர் விகிதமுறா எண் இருக்குது. இதில் 1.5ன்னு டெசிமல் இருக்குது, தசம எண் இருக்குது. ஸோ இன்டீஜர்ஸ்ங்கிறது இதுதான், -1, 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, சி, -1, 0, 1, 2, 3. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எவை விகிதமுறா எண்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இரேஷனல் நம்பர்? கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் 22/7, √16/9, √5, √100. இதில் p/q ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரேஷனல் நம்பர். 22/7ங்கிறது ரேஷனல் நம்பர். √16/9 எப்படி எழுதலாம்? 4/3ன்னு எழுதலாம். ஸோ அதுவும் ரேஷனல் நம்பர், அதாவது விகிதமுறு எண். இதுவும் விகிதமுறு எண், இது விகிதமுறு எண். √100ங்கிறது 10/1 எழுதலாம். ஸோ அதுவும் ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண். ஆனால் √5ங்கிறது 2.236ன்னு அதோட வேல்யூ போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இரேஷனல் நம்பர், விகிதமுறா எண். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிஇ, √5. நெக்ஸ்ட் 9th சம். இஃப் 1/7 = 0.142857, then 6/7 = 1/7 = 0.142857 எனில் 6/7 அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குது 0.142857, 0.714285, 0.571428, 0.857142. மேலே கோடு போட்டால் இதே நம்பர் ரிப்பீட் ஆகும் திரும்ப திரும்ப. இப்போ 0.142857, அடுத்தது மறுபடியும் 142857, மறுபடியும் 142857. கோடுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு பேர். திரும்ப திரும்ப அதே நம்பர்ஸ் வரும், முடிவுறா எண்ணாக இருக்கும். இப்போ 1/7 மதிப்பு 0.142857 கொடுத்துருக்காங்க. அப்போ 6/7ங்கிறது இந்த 1/7 6ஆல் பெருக்கணும். 1/7 மதிப்பு இது, அது 6ஆல் பெருக்கணும்னா 6 7 42, 6 5 30 34, 1 4 2 8 5 7 6ஆல் பெருக்கிறோம். 6 7 42, 6 5 30 34, 6 8 48 51, 6 2 12 17, 6 4 24 25, 6 1 6 8. ஸோ 0.857142 அதான் அதுக்கு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டிஇ 0.857142. நெக்ஸ்ட் 10th சம். வேல்யூ ஆஃப் 81 whole power half is 81ன் அடுக்கு அரையின் மதிப்பு. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் 81/2, 162, 9, 9². 81 பவர் 1/2னா √81 அர்த்தம், வர்க்கமூலம் 81ன்னு அர்த்தம். 81 எப்படி எழுதலாம்? √9 × 9 எழுதலாம். 2 9க்கு பதிலாக 1 9. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இ, 9. அடுத்தது பகுதியா பார்ட் பி, சிறுவினா ஷார்ட் ஆன்சர்ஸ். ஒரு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, நம்பர் லைன். அதில் 3 ஆரோ மார்க் போட்டு 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. விச் ஆரோ பெஸ்ட் ஷோஸ் த பொசிஷன் ஆஃப் -3/2 அந்த நம்பர் லைன்? மேலே உள்ள எண் கோட்டில் -3/2 மிகச்சரியாக காட்டும் அம்புக்குறி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. -3/2 இந்த 3 அம்புக்குறியில் எது -3/2, -3/2ன்னு கேட்டிருக்காங்க. 3ஐ 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 1s are 2, ரிமைண்டர் 1, பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்க்குறோம். 2 5s are 10, ரிமைண்டர் 0. அப்போ -3/2ங்கிறதோட வேல்யூ -1.5. -1.5னா எதுக்கும் இடையில இருக்கும்? -1க்கும் -2க்கும் இடையே இருக்கும். -1.5 is in between -1 and -2. இப்போ -1 -2க்கு இடையில் உள்ள ஆரோ மார்க் இதுதான், சி. இது +1 2க்கும் இருக்குது, இது +2க்கும் +3க்கும் இடையில இருக்குது. -1க்கும் -2க்கும் இடையில இருக்கிறது சி ஆரோ மார்க் தான். அப்போ சி அம்புக்குறி சரியானது. சி ஆரோ ஷோஸ் த பொசிஷன் ஆஃப் -3/2 ஆன் த நம்பர் லைன். நெக்ஸ்ட் 12th சம். யூஸ் அ ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் டு ரைட் √15. பின்ன அடுக்கை பயன்படுத்தி எழுதுக √15. √15 எப்படி எழுதலாம்? 15ன் அடுக்கு 1/2, 15ன் அடுக்கு 1/2 அப்படின்னு எழுதலாம்.
நெக்ஸ்ட் 13th சம் முருடுகளை பெருக்குக மல்டிப்ளை √7 × √2 × √4 இது மூணையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. √7 × √2 √4 எப்படி எழுதலாம் 2 × 2ன்னு எழுதலாம். 2 2க்கு பதிலாக ஒரு 2. அப்போ என்ன வரும் இங்கே √7 × √2 × 2ன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × √7 × √2 √7 √2 மல்டிப்ளை பண்ணோம்னா √14. ஸோ ஆன்சர் அதுக்கு 2√14. நெக்ஸ்ட் 14th சம் 5 அடுக்கு n வடிவத்தில் எழுதுக 3125. ரைட் இந்த ஃபார்ம் ஆஃப் 5 பவர் n 3125 5 அடுக்கு n வடிவத்தில் எழுதணும். 3125 5 பவர் n ஃபார்மில் எழுதணும். 3125 5 இதோட அடுக்கில் தானே எழுதணும். அப்போ 5ஆல் வகுக்கணும். 5 6 30 மீதி 1 இதோட சேர்த்தா 12 5 2 10 மீதி 2 இதோட சேர்த்தா 25 5 5 25 மறுபடியும் 5ஆல் வகுத்தோம்னா 5 1 5 மீதி 1 இதோட சேர்த்தோம்னா 12 5 2 10 மீதி 2 இதோட சேர்த்தோம்னா 25 5 5 25 மறுபடியும் 5ஆல் வகுக்கலாம் 5 2 10 மீதி 2 இதோட சேர்த்தோம்னா 25 5 5 25 மறுபடியும் 5ஆல் வகுத்தோம்னா 5 5 25. ஸோ 3125 5 × 5 × 5 × 5 × 5ன்னு எழுதலாம். எத்தனை 5 இருக்குது 5 5கள் இருக்குது. ஸோ 3125 = 5 பவர் 5 5 அடுக்கு 5 அதுதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 15th சம் மதிப்பு காண்க 625 அடுக்கில் 1/2 625 ஹோல் பவர் ஹாஃப். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இதோட வேல்யூ மதிப்பு கண்டுபிடிக்கணும். 625 ஹோல் பவர் ஹாஃப்னா √625ன்னு அர்த்தம். அப்போ 625 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் காரணிப்படுத்தணும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ 5 1s are 5 மீதி 1 12 5 2s are 10 மீதி 2 25 5 5s are 25 மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 2s are 10 மீதி 2 25 5 5s are 25 5 5s are 25. அப்போ 625 5 × 5 × 5 × 5ன்னு எழுதலாம். இதுக்கு ரூட் 2 5க்கு பதிலாக ஒரு 5 இன்னொரு 2 5க்கு பதிலாக ஒரு 5 5 × 5 25. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 25. நெக்ஸ்ட் பகுதி இ பார்ட் சி பெருவினா ரைட் இன் டீடைல். 16th சம் -1/2க்கும் 3/5க்கும் இடையே 5 விகிதமுறு எண்களை காண்க. ஃபைண்ட் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -1/2 and 3/5. இதுக்கு 3 மெத்தட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு மெத்தடில் போடலாம். விகிதமுறு எண்கள் இந்த ஃபார்முலா புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ P/Qங்கிற இது ரெண்டும் விகிதமுறு எண்கள். P/Q R/S. இந்த P/Q வந்து R/Sஐ விட சின்னதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு இடையில் இருக்கிற விகிதமுறு எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். P + R இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் Q + S. இது வந்து இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கும். P/Q <P + R Q + S <R/S அது மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்க. If P/Q and R/S are any two rational numbers such that P/Q <R/S then P + R / Q + S is a rational number such that P/Q P + R / Q + S <R/S. ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டு விகிதமுறு எண்கள் P/Q R/S இதுக்கு இடையில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் நியூமரேட்டர்லேயும் ஆட் பண்ணணும் இது ரெண்டையும் டினாமினேட்டர்லேயும் ஆட் பண்ணணும். நான் அது வந்து ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர் விகிதமுறு எண் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது -1/2க்கும் 3/5க்கும் நடுவில். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். -1 + 3 2 + 5 அப்போ 3 - 1 2 2 + 5 7 -1/2 <2/7 <3/5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு விகிதமுறு எண் ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் 2/7. இப்போ இந்த -1/2க்கும் 2/7க்கும் நடுவில் கண்டுபிடிக்கலாம். அப்போ -1 + 2 2 + 7. இப்போ -1/2 2 - 1 1 2 + 7 9 இந்த 2/7 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன வரும் 2 + 3/7 + 5ன்னு வந்துடும் <3/5. இப்போ -1/2 1/9 2/7 இது 5/12 3/5ன்னு வந்துடும். இப்போ 3 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். 3 விகிதமுறு எண்களை கண்டுபிடிச்சிட்டோம். 1/9 2/7 5/12 நமக்கு 5 வேணும்ல 5 விகிதமுறு எண்கள் வேணும். ஸோ மறுபடியும் இன்னும் கண்டுபிடிக்கலாம். -1/2 1/9 2/7 5/12. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இதையும் கூட்டிக்கணும் இதையும் கூட்டிக்கணும் 5 + 3/12 + 5 <3/5. இப்போ -1/2 1/9 இது ரெண்டுத்துக்கும் இடையில இன்னொன்று கண்டுபிடிச்சிக்கலாம் 1 + 2 9 + 7 <2/7 5/12 இது 8/17 3/5.
அப்போ என்ன வருது -1/2 1/9 இது ஆட் பண்ணோம்னா 3/16 2/7 5/12 8/17 3/5. ஸோ இப்போ நமக்கு 5 நம்பர் கிடச்சிருச்சு. -1/2க்கும் 3/5க்கும் இடையே 5 விகிதமுறு எண்கள் 1/9 3/16 2/7 5/12 8/17. 5 rational numbers between -1/2 and 3/5 1/9 3/16 2/7 5/12 8/17. Next sum 17th sum சுருக்குக simplify 3.7 into 10 power minus 5 into 2 into 10 power minus 3. 3.7 into 10 power minus 5 into 2 into 10 power minus 3. இது எப்படி எழுதலாம்? 3.7 into 10 power minus 5 bracket போட்டால் இன்ட்டுன்னு அர்த்தம் into 2 into 10 power minus 3. இப்போ 3.7 into 2 into இதில் பவரில் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணணும். ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ -5 -3. 3.7 into 2 multiply பண்ணோம்னா 2 7s are 14 2 3s are 6 6 plus 1 7. 3.7 into 2 2 7s are 14 2 3s are 6 7 7.4 into 10 power -5 -3 ஆட் பண்ணோம்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ஸோ 10 power -8. நெக்ஸ்ட்டு பகுதி இ பார்ட் டி செயல்பாடு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இரு வெவ்வேறு விகிதமுறா எண்களின் கூடுதல் கழித்தல் மற்றும் அவற்றின் பெருக்கல் என்பவை ஒரு விகிதமுறு எண்ணாகவோ அல்லது விகிதமுறா எண்ணாகவோ இருக்கலாம் என்ற கூற்றை உதாரணத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் த சம் டிஃபரன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ irrational numbers could be rational or irrational with your own examples. என்ன சொல்லியிருக்காங்க? 2 விகிதமுறா எண்கள் எடுத்திருக்கிறோம். அதை கூட்டினா விகிதமுறு எண்ணாக வரலாம் அல்லது விகிதமுறு எண்ணாக வரலாம். அதே மாதிரி கழிச்சா விகிதமுறு எண்ணாக வரலாம் அல்லது விகிதமுறா எண்ணாக வரலாம். பெருக்குனா விகிதமுறு எண்ணாக வரலாம் அல்லது விகிதமுறா எண்ணாக வரலாம். இதை எக்ஸாம்பிள் கொடுத்து நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துருக்குறோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணால் அந்த சம் வர ரிசல்ட் ரேஷனலாகவும் இருக்கலாம் இல்லைன்னா இர்ரேஷனலாக இருக்கலாம். அதே மாதிரி மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் ரேஷனலாகவும் இருக்கலாம் இர்ரேஷனலாகவும் இருக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் ரேஷனலாகவும் இருக்கலாம் அல்லது இர்ரேஷனலாகவும் இருக்கலாம். இதை எக்ஸாம்பிள் கொடுத்து நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷன் கூட்டல் கழித்தலுக்கு பார்க்கலாம். ரெண்டு ரேஷனல் நம்பர் 2 விகிதமுறு எண் விகிதமுறா எண் இரேஷனல் நம்பர் 2 இரேஷனல் நம்பர் விகிதமுறா எண் எடுத்துக்கிறோம். a = 2 + √3 b = 2 - √3 ஆட் பண்ணுறோம். a + b 2 + √3 + 2 - √3 √3 கேன்சல் ஆகிடும். 2 + 2 4 4ங்கிறது ஒரு விகிதமுறு எண் ரேஷனல் நம்பர். ஸோ 2 இரேஷனல் நம்பரை எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கிடச்சிருக்கு. 2 விகிதமுறா எண்களை கூட்டும்போது ஒரு விகிதமுறு எண் கிடச்சிருக்கு. இப்போ கழிக்கிறோம். சப்ட்ராக்ஷன் a - b. இப்போ 2 + √3 இது சைன் சேஞ்ச் ஆகும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது. அப்போ +2ங்கிறது -2 ஆகிடும். -√3ங்கிறது +√3 ஆகிடும். 2 - 2 கேன்சல் ஆகிடும். √3 + √3 2√3 2√3ங்கிறது ரூட் இருக்குல்ல. ஸோ இது ஒரு விகிதமுறா எண் இரேஷனல் நம்பர். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 இரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு இரேஷனல் நம்பர் கிடைக்குது. 2 விகிதமுறா எண்களை கழிக்கும்போது ஒரு விகிதமுறா எண் கிடைக்குது. அடுத்தது இப்போ ரேஷனல் இரேஷனல் பார்த்துட்டோம். அடுத்தது இது இரேஷனலாகவும் இது ரேஷனலாகவும் பார்க்கலாம். a = √2 + 7 b = √2 - 7 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் விகிதமுறா எண்கள் இரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இதை ஆட் பண்ணுறோம். a + b √2 + 7 + √2 - 7 7 - 7 கேன்சல் ஆகிடும். வர ஆன்சர் 1√2 + 1√2 2√2. இந்த 2√2ங்கிறது விகிதமுறா எண் இரேஷனல் நம்பர். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 2 இரேஷனல் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு இரேஷனல் நம்பர் கிடச்சிருக்கு. 2 விகிதமுறா எண்களை ஆட் பண்ணும்போது ஒரு விகிதமுறா எண் கிடச்சிருக்கு. இங்கே என்ன கிடச்சிச்சு? 2 விகிதமுறா எண்களை கூட்டும்போது ஒரு விகிதமுறு எண் கிடச்சிச்சு. இங்கே விகிதமுறா எண் கிடச்சிருக்கு. அடுத்தது அதே எண்களை கழிக்கும் போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். a - b √2 + 7 சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ -√2 இங்கே +7 ஆகிடும். √2 - √2 கேன்சல் ஆகிடும். 7 + 7 14. இது ஒரு ரேஷனல் நம்பர் விகிதமுறு எண். அப்போ 2 இரேஷனல் நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ரேஷனல் நம்பர் கிடச்சிருக்கு. 2 விகிதமுறா எண்களை கழிக்கும்போது ஒரு விகிதமுறு எண் கிடச்சிருக்கு. போன எக்ஸாம்பிளில் 2 விகிதமுறா எண்களை கழிக்கும்போது விகிதமுறா எண் கிடச்சிச்சு. 2 இரேஷனல் நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இரேஷனல் நம்பர் கிடச்சிச்சு. இந்த எக்ஸாம்பிளில்
ரெண்டு இரேஷனல் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது ரேஷனல் நம்பர் கிடைச்சிருக்கு. ரெண்டு விகிதமுறா எண்களை கழிக்கும் போது ஒரு விகிதமுறு எண் கிடைச்சிருச்சு. அடுத்தது தேர்ட் எக்ஸாம்பிள், a = √75, b = √3. இப்போ பெருக்க போகிறோம். ab = √75 × √3. √75 காரணிப்படுத்தினோம்னா 5 1s are 5, மீதி 25, 5 5s are 25, 5 3s are 15, 5 × 5 × 3ன்னு எழுதலாம். இன்ட்டு இந்த √3. இப்போ √5 × 5 × 3 × 3. 2 5க்கு பதிலாக ஒரு 5, 2 3க்கு பதிலாக ஒரு 3. 5 3s are 15. 15ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண். அப்போ ரெண்டு விகிதமுறா எண்களை பெருக்கும்போது நமக்கு ஒரு விகிதமுறு எண் கிடைச்சிருக்கு. ரெண்டு இரேஷனல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ரேஷனல் நம்பர் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், a = √18, b = √3ன்னு எடுத்துக்கிறோம். abங்கிறது √18 × √3. இப்போ √18 × 3. 18 எப்படி எழுதலாம்? 2 9s are 18, 3 3s are 9. 2 × 3 × 3ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த 3. இப்போ 2 3க்கு பதிலாக ஒரு 3, இது √3, இது √2ன்னு ஆயிடுதும். இப்போ √3 × √2ங்கிறது √6, 3 √6. 3 √6ங்கிறது ஒரு விகிதமுறா எண், இரேஷனல் நம்பர். அப்போ ரெண்டு விகிதமுறா எண்களை பெருக்கும்போது ஒரு விகிதமுறா எண் கிடைச்சிருக்கு. ரெண்டு இரேஷனல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு இரேஷனல் நம்பர் கிடைச்சிருக்கு. போன எக்ஸாம்பிளில் ரெண்டு இரேஷனல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் ரேஷனல் நம்பர் கிடைச்சிச்சு. இப்போ இரேஷனல் நம்பர் கிடைச்சிருக்கு. ரெண்டு விகிதமுறா எண்களை பெருக்கும்போது விகிதமுறு எண் கிடைச்சிச்சு. இப்போ ரெண்டு விகிதமுறா எண்களை பெருக்கும்போது ஒரு விகிதமுறா எண்ணே கிடைச்சிருக்கு. இதில் வந்து கூட்டல் பார்த்துட்டோம், கழித்தல் பார்த்துட்டோம், பெருக்கல் பார்த்துட்டோம். ஆட், சப், மல்டிப்ளை மூணுமே பார்த்தாச்சு. ஸோ ஒரு வெவ்வேறு விகிதமுறா எண்களின் கூடுதல், கழித்தல் மற்றும் அவற்றின் பெருக்கல் என்பவை ஒரு விகிதமுறு எண்ணாகவோ அல்லது விகிதமுறா எண்ணாகவோ இருக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். Therefore, the sum difference product of any two irrational numbers could be rational or irrational.